ஒரு கணவன் மனைவியிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? சரியா? ஒரு கணவன் மனைவியிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட். என்ன என்ன? மரியாதை. இந்த மரியாதை குறைவதை எந்த ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படித்தானே? எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? கையை உயர்த்துங்க ஆஜரானவங்க. ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான். அப்போ நீங்க மரியாதையை கொடுத்தா என்ன வேணும்? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும். மரியாதையை கொடுக்கல, வெறுப்பை தவிர எதுவும் கிடைக்காது. கிவ் இட் அப் பாலிசி என்ன? நீங்கள் மரியாதை கொடுத்தால் அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக, அதற்கு மாற்றமாக கிடைக்கும். எதுல மரியாதை கொடுக்கணும்? முதல்ல கணவன் ஒரு டெசிஷன், ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள், அதை மதியுங்கள். கணவனுடைய அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்களுக்குன்னு இயற்கையா அந்த ஈகோ இருக்கு. ஈகோ, இவ என்ன சொல்றது நான் கேட்கிறேன். கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். மனைவிமார்களை பார்த்து சொல்றேன். உதாரணமா, இங்க வர்றீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு, வர்ற ஒரு வே வந்து வேற எங்கேயோ போறவே, உங்க கணவன் முடிவெடுத்துட்டார் அந்த வழியாகத்தான் போகணும்னு சொல்லி, மனைவியா நீங்க இருக்கீங்க, அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க. இல்ல மஷா அல்லாஹ், அது நீங்க போறது என்னங்க வழி? இதெல்லாம் ஒரு வழியா? நான் சொல்றேன் அப்படி போங்க. அப்படி அந்த கணவனுடைய ஒரு தேர்ந்தெடுப்பை மாத்திட்டீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாசம்ங்கிறதே வராது அந்த இடத்துல. அதுக்கு பதிலா போகட்டும், அவரே தவறு செஞ்சு திரும்பட்டும் அந்த வழியில இருந்துன்னு சொன்னா, அவர் அந்த தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார். தவற நம்ம வழி தவறிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில. தவற சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம். இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையெல்லாம் ஏன் நீங்க போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க, உனக்கு என்ன தெரியுமா? நீ எங்க படிச்சுட்டு வந்த? நான் படிக்காத படிப்பை நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சிடும். அவர் தவற உணரட்டும், அவரே வேற ஆளை கூட்டி பண்ண சொல்லுவார். அதனால முடிவிலே மரியாதை கொடுங்கள். அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். மனைவிக்கு சொல்றேன், அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிடாதீங்க. நீங்கெல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த ஈகோ இடம் கொடுக்காதே. நீ என்ன சொல்றது என்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்து விடும். அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க. அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும். அதுபோன்று கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான். அந்த உறவு சரியான உறவாக இருக்காது. கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபியுங்கள். ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார், அதை புகழுங்க. நேத்து எங்க வீட்டுக்காரரு எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த நாள் அவராவே பாத்திரம் கழுவி கொடுப்பார். அவருக்கு துவைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா துணி பக்கமே போக மாட்டார். அது மாதிரி அவருடைய மரியாதையை, கண்ணியத்தை எல்லா இடத்திலும் விட்டுக் கொடுங்கள். இது கணவனுக்கு. அந்த சைடு லைட்டா தொட்டுட்டு முடிச்சிருவோம். உங்களிடத்தில் இருந்த அந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். இது எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதை விரும்பவே மாட்டீங்க. ஆனால் மனைவி 5 நிமிஷத்துக்கு ஒருக்காத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அழகா இருக்கணும், நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
அவங்க அழகா இருக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அதை ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா, ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஐ லவ் யூன்னு சொல்லி. என்ன இருக்கு மனைவிக்கு ஐ லவ் யூ சொல்றது வெக்கமா, ஹராமா, ஹலால்? திடீர்னு இப்ப அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க, யாருக்கோ அனுப்புறத நமக்கு அனுப்பிட்டாங்களோ. அதனால அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும். நான் கவனிக்கிறேனா, நல்ல கவனிக்கிறாரா, நான் நல்ல கவனிக்கிறேனா, நல்ல சமைக்கிறேனா, நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமையல் பிடிச்சிருக்கா, ஒவ்வொரு தடவையும் சமைக்கும் போது நினைப்பாங்க இது பிடிச்சிருக்கா. அதனால் மனைவியின் சமையலை புகழுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை குறை சொல்ல மாட்டார்கள். மனைவி சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஹோட்டலுக்கு போயிட்டு இங்க பாரு இதான் சாப்பாடு, நீ வைக்கிறதெல்லாம் சாப்பாடான்னு சொன்னா அடுத்து உப்பே கிடையாது, அப்படித்தானே? அதனால போயிட்டு ஒரு இப்போ சொல்ற ஜோக்கு தான், அந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். அதனால போயிட்டு ஆலிம்சாவுடைய பயானை கேட்டு போய் மனைவியை புகழ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் அன்னைக்கு பார்த்து நிறைய சமையல் இருந்துச்சு. சரி ஓகே, மனைவி சாப்பிட்டு என்ன அழகா இருக்கு, என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா மனைவியுடைய முகம் மாறி போச்சு. என்னடா ஆலிம்சா தப்பா சொல்லி கொடுத்துட்டாரோ, புகழத்தான சொன்னார், நானும் புகழத்தான செய்யற, முகம் மாறுத, என்னம்மா கோபப்படுற, புகழத்தான செய்யற, இவ்வளவு நாள் நான் சமைச்ச எதுவுமே சொல்லல, பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு பார்த்து நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நீ சமைச்சதாமா அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மட்டுமல்ல மீதமாக்குவானாக. அதனால் வார்த்தை என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன வார்த்தை பாருங்க. ஒரு மனைவி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அறுபடாத கயிறு எப்படி இறுகி இருக்கிறதோ அது போன்று உன் மீது எனக்கு காதல் இருக்கிறது. எப்பெல்லாம் சின்ன மனசங்கடம் வருதோ அப்பெல்லாம் கேட்பாங்க, கயிறு எப்படி இருக்கு அல்லாஹ்வுடைய தூதரேன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அறுபடாமல் தான் எப்போதும் இருக்கும் என்று. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள். எல்லாத்திலையும் ஒரு விட்டு கொடுப்ப மனைவி எதிர்பார்ப்பாங்க. அந்த விட்டு கொடுப்பு இருந்தாதான் இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறுங்கிறதை எதிர்பார்ப்பாங்க. விட்டு கொடுக்கல, ரெண்டு புறமே அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு கணவன் மனைவி சண்டை, பேசவே இல்லை. கணவனை எழுப்பி விடுறது யாரு? மனைவி தான். எழுப்பி விடல 3 நாள் போச்சு. ஆபீஸ் போற டைம் எல்லாம் தினமும் போய் மேனேஜர் திட்டு வாங்குறது. சரி விட்டு கொடுப்போமே, நான் பேச வேணாம், எழுதி வச்சிருவோம் டேபிள்னு சொல்லிட்டு எழுதி வச்சாரு. நாளை காலை 5 மணிக்கு என்னை தயவு செய்து எழுப்பி விடவும் சொல்லி டேபிள் வச்சார். மறுநாள் எழுப்பி விட்டுருவாங்க நம்பிக்கையில் படுத்தாரு. எழுப்பியே விடலை. திருந்தவே மாட்டாயவா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து டேபிளை பார்த்தா 6 மணி ஆகிவிட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருச்சு. அப்ப 2 சைடுமே விட்டு கொடுக்கலாம். இந்த 2 தரப்பிலே ஒரு தரப்பு விட்டு கொடுத்தால் பாசம் என்பது அந்த தரப்பிற்கு அதிகமாகும். அதனால் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை, என்ஜாய் யுவர் லைஃப், இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை. கவலை இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் முகம் அந்த கவலையை போக்கும். அல்லாஹ் அந்த மருந்தை உங்கள் மனைவி இடத்தில் வைத்திருக்கிறான். அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய அரிசை கடலிலே போடுகிறான், எல்லோரையும் அழைக்கிறான், படைகளெல்லாம் வருகிறது. என்ன செய்தாய்? அதை செய்ய வைத்தேன் போ, அதை செய்ய வைத்தேன் போ. என்ன செய்தாய்? 2 கணவன் மனைவி நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். நுழைந்தேன், அவர் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். மனைவிடத்திலே சொன்னேன், அவன் மட்டும்தான் குடும்பத்தை பத்தி பேசுவாரா, நீயும் பேச அவர் குடும்பத்தை பத்தின்னு சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாரு. அவர் மட்டும்தான் சத்தம் போடுவாரா, நீயும் சத்தம் போடுன்னு சொன்ன. சத்தம் அதிகமாச்சு. 2 பேரும் பிரிஞ்சு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் சந்தோஷமா திருப்பி வந்துட்டேன். வாடா வாடா வாடா, நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையிலேயே பக்கா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான். கணவன் மனைவியுடைய பிரிவில் மகிழ்ச்சி அடையவன் ஷைத்தான்.
இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுவதை பொருந்திக் கொள்பவன் அல்லாஹ். இந்த வாழ்க்கையை செழிப்பாக்குவதா அல்லது ஷைத்தானை மகிழ்ச்சியாக்குவதா என்று இருவருடைய மனதும் முடிவெடுக்கக்கூடிய வாழ்க்கைதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவரிடத்திலும் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யார் மனைவியிடத்தில் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள். மனைவியுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு மரணித்தவர்கள் தான் சொர்க்கத்தின் பெண்மணிகள். இரண்டு தரப்பும் உண்மையான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அதைவிட இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறது? இந்த உலகமெல்லாம் இன்பம்தான். அதில் சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் அற்றுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக. மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்வை மரணம் வரையிலும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த கல்வியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக.